ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இங்கே பாருங்கள், இது 80 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து 1 மீட்டர் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் 80 சென்டிமீட்டரில் எப்படி கட் பண்ணுறோன்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 2 கரபாகம் வர மாதிரி நம்ம போட்டுக்கணும். டபுள் கிளாத்தாக போட்டுக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், 2 கரபாகம் வருது, இப்படி போட்டுக்கணும். இந்த சைடு வந்து ஃபோல்டிங் வருது. ஓகேங்களா? ஃபோல்டிங் வர மாதிரி போட்டுக்கணும் முதல்ல. ஓகேங்களா? இந்த ஃபோல்டிங் வருது பாருங்கள், அந்த சைடாக இருந்து முதல்ல மார்க் பண்ணலாம் பேக் பீஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கீழேருந்து இவங்களுக்கு பேக் ஹைட் வந்து 14 இன்ச்சஸ், 14 + 1.5, 15.5 இங்கே மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? முதல்ல ஹைட் மார்க் பண்ணோம். ஹைட் மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நெக்கு வந்து 2.5, இந்த 2.5 மார்க் பண்ணுறது நெக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 3, ஷோல்டர் வந்து 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆம் வந்து 5.5, ஆம் 5.5 மார்க் பண்ணிவிட்டு நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம். இவங்களுக்கு வந்து 10ல் ஒரு மார்க்கிங், 11ல் ஒரு மார்க்கிங். சரிங்களா? மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ என்ன பண்ணோம், இது பாக்ஸ் போடணும். 5.5க்கு இது பாக்ஸ் போட்டு பேக் ஷேப் வந்து 1.5 வந்து நம்ம ஷேப் எடுக்கணும். மேலே வந்து ஷோல்டர்லேருந்து 1.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கே இந்த எல் ஷேப்லேருந்து 1.5 மார்க் பண்ணி இதை ஷேப் எடுத்துடணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம், ஷோல்டர்லேருந்து பேக் நெக் வந்து 8 மார்க் பண்ணி இங்கே 2.5 வச்சு இதை பாக்ஸ் போட்டு இது 1/2 இன்ச் இந்த கார்னர்லேருந்து 1/2 இன்ச்சு வச்சு இதை ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கணும். சரிங்களா? நம்ம நெக்கு ஷேப் மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? முதல்ல பேக் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு பேக் மார்க் பண்ணோம், நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணோம், லாஸ்ட்டாக தான் வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணோம். இந்த 2 பீஸ்க்கு மிடில் எங்கே உட்காருதோ அங்கே பார்த்து மார்க் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ் வந்து இவங்களுக்கு 9 இன்ச்சஸ் ஸ்லீவ் வரும். ஓகேங்களா? 1.5 வந்து நம்ம எக்ஸஸாக வைக்கணும் ஸ்லீவில். இது எப்படி மார்க் பண்ணணும்னா, முதல்ல வந்து இந்த கிளாத்தை வந்து மிடில் மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? மிடில் மார்க் பண்ணிக்கணும். 8.5 வந்து மிடில். ஓகேங்களா? மிடில் மார்க் பண்ணிவிட்டு அந்த மிடில் நம்ம ஸ்லீவோடைய லென்த் வைக்கணும். இங்கே ஸ்லீவோடைய லென்த் வைக்கணும். ஃபினிஷிங்கில் வந்து 9 இன்ச்சஸ் வரும், 10.5 வருது. ஓகேங்களா? 1 2 3 மைனஸ் பண்ணி ஷேப் எடுத்து அப்புறம் வந்து 14. இந்த 14 இங்கே மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆர்முக்கு இங்கே மார்க் பண்ணோம் இல்லைங்களா 1.5, அதே மாதிரி ஸ்லீவுக்கு இங்கேருந்து 1.5 மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் எடுத்துக்கணும். சேம் அதே மாதிரி அந்த சைடும் மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டோம், பேக் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணும்போது எப்படி எந்தெந்து வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்றத நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்படி வச்சுட்டு நம்ம முதல்ல ஃப்ரண்ட் ஹைட்டு மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் ஹைட்டு மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டு நெக்கு மார்க் பண்ணோம். ஃப்ரண்ட்டு நெக் வந்து நார்மலாக நம்ம வந்து 6.5 வைப்போம். இப்போ வந்து இது போட் நெக் மாதிரி சின்ன நெக்காக போடுறாங்க பாருங்கள், அந்த மாடல் இது. அதனால் 4 இன்ச்சஸ் வச்சுக்கிறோம். சரிங்களா? 4 இன்ச்சஸ் ஃப்ரண்ட்டு நெக்கு. ஆம் வந்து 5.5. இந்த எல் மாதிரி போட்டு இதுலேருந்து 1 இன்ச்சு நம்ம ஷேப் எடுத்துக்கிறோம். இங்கேருந்து 1.5 மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இப்படி ஷேப் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு மார்க்கிங். சரிங்களா? இப்போது ஃப்ரண்ட் ஹைட் மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம நார்மலாக வந்து 2 இன்ச்சஸ் தான் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம், -2. இவங்களுக்கு வந்து 2.5 மார்க் பண்ணிக்கிறோம். எக்ஸஸாக வந்து நம்மளுக்கு வந்து ஷேப் வரும், அதனால் நம்ம 2.5 மார்க் பண்ணிக்கிறோம். 2.5 மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு மார்க்கிங்கு, ஃப்ரண்ட்டு ஒரு மார்க்கிங்கு, சைடு ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம இதில் நம்ம ஆஃப் செஸ்ட் ரவுண்டில் பாதி வந்து நம்ம மார்க் பண்ணோம். நம்ம ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணோம். பேக்கில் மார்க் பண்ண மாதிரி ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட்லேயும் 10ல் ஒரு மார்க்கிங், 11ல் ஒரு மார்க்கிங் பண்ணணும். சரிங்களா? இந்த 11ல் லைன்ஸ் போட்டு ஃப்ரண்ட்லேருந்து ப்ளஸ்லேருந்து சைடு. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போது இதை அப்படியே கட் பண்ணலாம். இப்போது இங்கே பாருங்கள், இதெல்லாம் எக்ஸஸ் கிளாத். ஓகேங்களா? இதெல்லாம் எக்ஸஸ் கிளாத்து. இதில் நெக்குக்கு வரும், இதில் ஒரு பெல்ட்டுக்கு வரும், இதில் ஒரு பெல்ட்டுக்கு வரும். இதே கிளாத்தில் வந்து மேல் பீஸ் மட்டும் இதில் வருங்க. உள்ள ஸ்டிஃப் கிளாத் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வைக்கணும். முதல்ல ஒரு பெல்ட்டுக்கு 4 பீசஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஸ்டிஃப்னஸாக வரும்.
இது ஒரு கிளாத் வச்சுக்கின்னு இதே கலரில் வந்து லைனிங் கிளாத் ஒரு 3 பீசஸ் வந்து ஸ்டிஃப்னஸ்க்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? பேக்கு, ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு. இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ளவுஸ் கற்றுக்கணும்னா பேக் தனியாக, ஸ்லீவ் தனியாக, ஃப்ரண்ட்டு தனியாக மார்க் பண்ண முதல்ல கற்றுக்கோங்க. லைனிங் ப்ளவுஸ்லாம் கூட உங்களுக்கு வந்து பேக் ஸ்லீவ் முதல்ல கட் பண்ணுங்கள். பேக் தனியாக கட் பண்ண வேண்டியது வரும், ஃப்ரண்ட்டு தனியாக கட் பண்ண வேண்டியது வரும். இந்த மாதிரி தனித்தனியாக மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துல கிளாத் இருக்குதோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 80 சென்டிமீட்டரில் 1 மீட்டர் தைக்கிறவங்களுக்கு எப்படி ஈஸியாக நம்ம ப்ளவுஸ் கற்றுக்கணுன்றதை நம்ம இந்த ப்ளவுஸில் கற்றுக்கணும். ஓகேங்களா? இது கட்டிங் மெத்தடு. ஸ்டிச்சிங் மெத்தடு நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.